நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும் நிலையிலும் வாக்களிக்க ஏராளமானவர்கள் வாக்குச்சாவடிகளில் காத்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியதிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்குரிய வாக்குச்சாவடிகளில் வாக்கு செலுத்துவதற்காக ஆர்வத்துடன் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் 17.69% பேர் வாக்கு செலுத்தி இருந்தார்கள். மொத்தமாக தமிழகத்தில் 5.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் 17% மேற்பட்டோர் இன்று காலை 9 மணிக்குள் வாக்கு செலுத்தியிருந்தனர். அதன் பிறகு அது 2 மடங்காக அதிகரித்தது. அதாவது அடுத்த 2 மணி நேரத்தில் 20% வாக்குப்பதிவு என்று நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 11 மணி 12 மணி அந்த நிலவரப்படி பார்க்கும் பொழுது 37.56% பேர் வாக்குப்பதிவை செலுத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு மதியம் 1 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 56.81%, 57% பேர் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் காலையில் வாக்குப்பதிவு என்பது இந்த வெயிலுக்கு முன்பாகவே அதிகமாக இருக்கும். அதன் பிறகு மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி 4 மணி வரைக்குமான அந்த வாக்குப்பதிவு என்பது குறைவாகத்தான் இருக்கும். வெயில் தாழ்ந்ததன் பிறகாக தான் மக்கள் வாக்கு செலுத்த வருவார்கள். ஆனால் இந்த ஆண்டு வெயில் நேரங்களில் கூட அதிக அளவிலான மக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள். கையில் கொடையுடன் வந்து ஒரு சில பகுதிகளில் வெயில் தற்காத்துக் கொள்வதற்காக வந்து காத்திருந்து வாக்கு செலுத்தக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் நிழற்கூடாரங்கள் போல அமைக்கப்பட்டிருக்கிறது. மரங்களுடைய நிழல்களில் மக்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் வரிசையாக நின்று வாக்கு செலுத்துவதற்காக நீண்ட நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரங்கள் எல்லாம் காத்திருக்கக்கூடிய அந்த சூழலும் இருக்கக்கூடியதையும் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியதில் இருந்து தற்போது வரைக்கும் 56.81%, அதாவது மதியம் 1 மணி வரைக்கும் 56% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய 5,60,00,000 வாக்காளர்கள்ல கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் மேலாக வாக்குப்பதிவை செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு பகுதிகளில், அதாவது வெளிநாடுகளில் இருந்தும் சொந்த ஊரை விட்டு வெளியூர்களில் வேலை பார்ப்பவர்களும் அவர்களுடைய சொந்த ஊர்களை நோக்கி சென்று வாக்கு செலுத்துவதை பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. நீண்ட காலங்களாக இது போன்ற ஒரு நிகழ்வு, ஒரு வாக்குப்பதிவிற்காக மொத்தமாக ஊரிலிருந்து வேலை செய்வதை விட்டு வந்ததெல்லாம் பார்த்ததில்லை என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது காலையில் 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு என்பது மாலை 6 மணிக்கு நிறைவடைய இருக்கிறது. 6 மணிக்கு முன்பாக அவர்களுடைய வாக்குச்சாவடிக்கு அவர்கள் சென்று விட்டால் 6 மணி கடந்த பிறகும் அவர்களால் வாக்களிக்க முடியும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 6 மணி அந்த கடைசி நிமிடம் முடிவதற்கு முன்பாக அவர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று அவருடைய பூத் ஸ்லிப்பை காட்டி, அவருடைய அடையாள அட்டையை காட்டி வாக்களிக்க தயாராக இருக்கிறது என்று தெரிவித்து விட்டால் அங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருக்கும் டோக்கன் வழங்கப்படும். டோக்கன் மூலமாக அவர்கள் வரிசைப்படுத்தப்படுவார்கள். வரிசைப்படுத்தப்பட்ட பிறகாகவும் 6 மணி கடந்ததன் பிறகும் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் தற்போது வரை 1 மணி நிலவரப்படி இந்திய தேர்தல் ஆணையம் 56.81% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.